So exercise 1.2, question number 3. Given that f from R to R is given by f of x is equal to greatest integer function. So to prove f is neither 1 1 nor onto. 1 1 illa onto இல்லன்னு prove பண்ணனும். So first f is 1 1. இந்த 1 1 க்குள்ள ரூல் என்ன? இந்த 1 1 க்குள்ள டெஃபினிஷன் சொல்லுவோம் இல்லையா? அந்த டெஃபினிஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். f of x1 equal to f of x2 இருந்தா that implies x1 equal to x2 இருக்கும். இதான் டெஃபினிஷன். சில சம்முக்கு நம்ம வேரியபிள்ஸ் வச்சே ப்ரூவ் பண்ணி முடிக்கலாம். எக்ஸெப்ஷனல் கேஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு சில கொஸ்டினுக்கு பர்டிகுலரா சில எக்ஸாம்பிள் எடுத்து ப்ரூவ் பண்ணா அது ஈஸியா இருக்கும். ஸோ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம நம்பர்ஸ் எடுத்தே ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ x1 அப்படிங்கிறது ஒரு 3.5 எடுத்துக்கலாம். ஏன்னா ஆறுங்கிறது ரியல் நம்பர்ஸ்ங்கிற செட்டுக்குள்ள 3.5 இருக்கும். அண்ட் x2 இஸ் ஈக்குவல் டு 3.5. இது ரெண்டுமே பிலாங்ஸ் டு ஆர். இந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் a டொமைன் செட். டொமைன் செட்ல இருந்து 2 எலிமெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இது x2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். 3.5 3.2 எடுத்துக்கிறேன். 3.2. ஸோ 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் in the domain set. ஸோ நம்மளுடைய டெஃபினிஷன் f of x is equal to greatest integer function. greatest integer function அப்படின்னா நம்ம 11th படிச்சிருப்போம். அந்த வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா the number is less than or equal to x. அதாவது f of x1 that is greatest integer function x1 this is equal to 3.5. greatest integer function 3.5 அப்படின்னு சொன்னா is equal to 3. the greatest integer function எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கறத நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி நீங்க 11th படிச்சு வந்ததுதான். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா எப்படி டிஃபைன் ஆகுதுன்னா டேப்ல போலாம். நம்பர் இப்போ 3 less not is equal to இது கையில ஒரு x இருக்கு 4. இந்த வேல்யூ மேபி ஈக்குவல் டு 3 இருக்கலாம் அல்லது 3 விட பெருசா இருக்கலாம். 4 விட கம்மியா இருக்கு. இதோட ஆன்சர் இந்த 3 தான் வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது 4 less than or equal to x less than 5. நம்ம எடுக்கிற x மேபி 4 இருந்தாலோ இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 4னா ஆன்சர் 4 தான். இல்ல 4.5 என்ன இருந்தாலும் 4.9 வரைக்கும் வந்தா கூட இந்த 4 தான் ஆன்சரா வரும். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். f of x1 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் x1. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட சிம்பிள் தான் இது. இதோட ரிசல்ட் 3 வரும். f of x2 greatest integer function x2 3.2 எடுத்திருக்கோம். இட்ஸ் ஆல்சோ 3. இந்த ரெண்டு லைன்ல நம்ம என்ன சொல்லலாம்னா f of x1 equal to f of x2 அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு ட்ரூவா வருது. இந்த ரிசல்ட் ட்ரூ. ஆனா எது ட்ரூ இல்ல? பட் இது ட்ரூ. பட் x1 not equal to x2. x1 பாருங்க 3.5, x2 நம்ம 3.2 எடுத்திருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே தான். ஆனா செகண்ட் பார்ட் நமக்கு ட்ரூவா வரல. therefore f is not 1 1. அது 1 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அடுத்தது f is onto.
f is onto definition first எழுதிடுவோம். Let f of x is equal to y belongs to the codomain set, then x belongs to a in the domain set. Then definition. So the definition படியே நம்ம first start பண்ணலாம். Let f of x is equal to, அதாவது நம்முடைய ஃபங்க்ஷன் வந்து f from r to r. கோடமைன் செட்டுமே நமக்கு r தான். rங்கிறது ரியல் நம்பர்ஸ். இப்போ f of x அப்படிங்கிற எலிமெண்ட்டை வந்து நான் ஒரு 2.5 or 3.5 நம்பர் நம்ம சாய்ஸ் தான். This equal to some y belongs to r. rங்கிறது கோடமைன் செட். கோடமைன் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்திருக்கோம். ஆனா f of x டெஃபினிஷன் படி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் this equal to 2.5 வரும். ஸோ இப்படி ஒரு கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகுமா அப்படின்னு பார்த்தா சான்ஸே கிடையாது. நான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸ் நான் வேல்யூ போட்டேன்னா அது ரிசல்ட் 2.5 வரவே வராது. ஆல்வேஸ் த ரிசல்ட் வந்து இன்டிஜரா தான் வரும். ஓகேங்களா? அப்போ இது இப்படி ஒரு பாசிபிலிட்டி நமக்கு கிடையாது, which is not possible. ஸோ இப்படி ஒரு கண்டிஷன் நமக்கு பாசிபிள் ஆகாது. ஸோ ஏன்னா இப்படி ஒரு எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. தட் இஸ் நோ எக்ஸ், நோ வேல்யூ ஆஃப் எக்ஸ், no value of x satisfying this condition, satisfying greatest integer function is equal to 2.5. so இப்படி ஒரு x நம்ம வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்றோம். நான் டெஃபினிஷன்ல x வந்து டொமைன்ல எக்ஸிஸ்ட் ஆகணும், அப்பதான் ஆன்டுங்கிற கண்டிஷன் ட்ரூ. இப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா f is not onto, not onto வரதுனால not 1 not onto. இப்போ என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா therefore f is neither 1 nor onto அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ இந்த சம் கம்ப்ளீட் ஆயிடுது. வர்ஷினிக்கு இந்த சம் புரிஞ்சுதா? onto மட்டும் புரியல. onto ஏன் not ontoன்னு சொன்னங்கிறது புரியல, அப்படிதானேமா? 1 not 1 புரிஞ்சிருச்சுல? அது புரிஞ்சது. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட மீனிங் தெரியும் தானேமா? இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம டெஃபினேஷன் படி கோடொமைன் செட் f of x is equal to y belongs to b ன்னு எடுக்கணும். அப்படின்னா f of x is equal to some element or ரியல் நம்பருக்குள்ள டெசிமல் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். நான் 2.5 எடுக்கிறேன். that is assumed as y belongs to r codomain set. டெஃபினிஷன் படி f of x வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் x is equal to 2.5. இந்த லைன்ல இருந்து ஒரு x வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது இது சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நாம கால்குலேட் பண்ற எக்ஸ் அகைன் நம்மளுடைய டொமைன் செட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் ட்ரூவா வருமா அப்படின்னு பாருங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அதாவது பாருமா நம்ம உங்க டெக்ஸ்ட் புக்லயே கொஸ்டின் கடைசியில ரீட் பண்ணி பாருங்க. வேர் தி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் டினோட்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் less than or equal to x. இப்போ நீங்க 3.5 எடுக்கிறீங்கன்னா அது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ள போகும் பொழுது 3.5 சொல்லும்போது இது அதுல இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னன்னு பார்த்தா 3. அப்போ 3 தான் ஆன்சர் வரும். ஒரு வேல்யூவை இந்த கிரேட்டஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது கிடைக்கிற ஆன்சர் வந்து இன்டிஜரா தான் வருமே தவிர இப்படி டெசிமலா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த லைன் புரியுதா? புரியுது மேம். அதாவது என்ன பாருமா, the greatest integer function x, உங்களுடைய x வந்து 3க்கும் 4க்கும் இடையில இருக்கு. இந்த ஈக்குவல் சிம்பிள் வந்து லோவர்ல தான் வரும். இது ஆல்ரெடி நம்ம 11th படிச்சதுதான். 3 less than or equal to x less than 4. இன் பிட்வீன் நான் என்ன வேல்யூ எடுத்தாலும் மேபி நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் 3 தான் வரும். 3 to 4க்குள்ள என்ன டெசிமல் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் 3 தான். மீனிங் புரிஞ்சிச்சா? நம்ம கிராஃப்ல கூட படிச்சிருப்பீங்க லாஸ்ட் இயர்ல. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு கிராஃப் வரைய சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி ஒரு கிராஃப் கூட போட்டு காமிச்சிருப்பீங்க. தெரியல நீங்க எப்படி 11th போட்டீங்கன்னு. எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ், இது 0 இது 1. 0க்கும் 1க்கும் இடையில
நான் எக்ஸுக்கு 0 எடுத்தா என் ஆன்சர் 0 தான். 0.1 எடுத்தாலும் 0 தான். 0.2 எடுத்தாலும் 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுது மேம். 0க்கும் 1க்கும் இடையில நீங்க என்ன டெசிமல்ஸ் எடுத்தாலும் அது லோவர் லிமிட் தான் எடுக்கும். அதான் டெஃபினிஷனே. ஸோ 1 to 2க்குள்ள நீங்க 1.5 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 எடுத்தா வேல்யூ 1 மேல வந்துடும். 1.6 எடுத்தா வேல்யூ 1 இப்படி வரும். கிராஃப் இப்படி வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுது மேம். இப்படி இப்படி வந்துட்டு இருக்கும். இது வந்து கிராஃப். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட கிராஃப் இப்படி வரும். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்து இன்டிஜரா வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. டெசிமலா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஆறுங்கிற கோடமைன் செட்டுக்குள்ள எல்லா வேல்யூஸ் இருக்கு. ஆன் டூங்கிறது ட்ரூ அப்படின்னா ஆர்ல உள்ள எல்லா வேல்யூஸ்க்கும் ஓகேன்னா தான் ட்ரூ சொல்ல முடியும். ஓகேங்களா? ஆர்ல வந்து இன்டிஜர் இருக்கு, டெசிமல்ஸ் எல்லா நம்பர்ஸுமே வரும். அப்ப இப்படி ஒரு 2.5 எடுத்தா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவே கிடையாது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சது மேம். அதான் அடுத்த லைன்ல இது பாசிபிள் இல்லைன்னு எழுதுறேன். ஏன் பாசிபிள் இல்லைன்னா இப்படி ஒரு எக்ஸ் வராதுங்கிறேன். தேர் இஸ் நோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன். இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு எக்ஸ் கிடையாதுங்கிறேன். ஏன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷனே வந்து இந்த ரிசல்ட் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜரா தான் கிடைக்குமே தவிர டெசிமலா வராது. ஓகேங்களா? ஓகே மேம். அதனால எஃப் இஸ் நாட் ஆன் டூ. ஸோ என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம்னா சேர்த்து எஃப் இஸ் நெய்தர் 1 நார் ஆன் டூ. 1 கிடையாது, ஆன் டூவும் கிடையாதுன்னு சொல்லி கன்க்ளூஷன் கொடுக்குறோம். வர்ஷினிக்கு சம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சது மேம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 4. Question number 4. Show that the modulus function f from R to R given by f of x is equal to modulus x is neither 1 nor onto where modulus x define பண்றாங்க. அது பாசிட்டிவ் எக்ஸா இருக்கும் if x is positive or 0. பாசிட்டிவா இருந்தாலும் ஜீரோவா இருந்தாலும் அது எக்ஸ்ங்கிற வேல்யூவே வரும். மாடுலஸ் எக்ஸ் வந்து நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ்னு வரும் எப்பன்னா இஃப் எக்ஸ் இஸ் நெகட்டிவா இருந்தா அப்படிங்கிறது மாடுலஸ் எக்ஸ் உடைய டெஃபினிஷன். இந்த சம்லையும் நம்ம ஃபங்க்ஷன் வந்து 1 இல்ல ஆன் 2 இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண போறோம். இஸ் நெய்தர் 1 நார் ஆன் 2 அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்ததை எழுதுறோங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் or f from R to R is defined by f from R to R is given by f of x is equal to modulus x. Modulus x உடைய definition என்ன? அதுதான் கடைசி கொடுக்குறாங்க. Where modulus x is plus x and modulus x is minus x. இப்படியே நம்ம படிச்சிருப்போம் modulus function அப்படிங்கிறத. So x வந்து greater than or equal to 0 இருந்தா x ஆ வரும். x வந்து less than 0 வந்தா negative of x ஆ இருக்கும். அதான் definition. First one f is 1 so f is 1 அப்படின்றப்போ definition எழுதுவோம். f of x1 equal to f of x2 ஆ இருந்தா x1 equal to x2 ஆ வரணும். தான் f is 1 condition. So first இதுலயும் கூட நம்ம 2 elements எடுக்கலாம். நம்ம டொமைன்ங்கிற செட்ல இருந்து let x1 is equal to some 2 and x2 is equal to minus 2. The two elements belongs to R. The Rங்கிறது டொமைன் செட். So f of x எப்படி டிஃபைன் பண்றோம்னா it is a modulus function. So f of x1 see f of x1 அப்படிங்கிறது modulus of 2
இது பாசிட்டிவா தான் இருக்கு, நமக்கு அதே x கிடைக்கும். So 2. f of x2 modulus of minus 2 நெகட்டிவா இருந்தால் நெகட்டிவ் ஆஃப் x. இப்போ நெகட்டிவ் ஆஃப் x வந்து minus 2 is plus 2. So f of x1 f of x2 ரெண்டு சேம் தான். f of x1 equal to f of x2. ஆனா x1 and x2 பாத்தீங்கன்னா they are not same. But x1 is not equal to x2. So இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும்னா f is not 1 1. இது 1 1ங்கற ஃபங்க்ஷன் கிடையாது. So f is on to so definition first, let f of x is equal to y belongs to codomain set, then there exists x belongs to domain set. And definition, இப்போ let f of x is equal to நான் ஒரு minus 2 னு எடுத்துக்கிறேன். This is equal to y belongs to R, நம்மளுடைய codomain set. So f of x என்ன? Modulus x is equal to minus 2. இதுல இருந்து நம்ம x கண்டுபிடிக்கணும். So இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள போட்ட பிறகு கண்டிப்பா அது பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் பாசிபிளே கிடையாது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா ப்ரீவியஸ் சம்ல சொன்ன மாதிரியே தான், which is not possible, there is no value of x satisfying this condition. அதாவது ப்ரீவியஸ் லைன்ல மாடுலஸ் x is equal to minus 2 அப்படிங்கிற வந்திருக்கு, which is not possible. Because there is no value of x satisfying modulus x is equal to minus 2. இப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி x வந்து கிடையாது, x வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப என்ன சொல்லிடலாம்னா f is not on 2. f is not 1 1 and f is not on 2. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ல இருந்து சம்ளோட கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். Therefore f is neither 1 1 nor on 2. 1 1 கிடையாது, on 2 கிடையாது. ஸோ இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. வர்ஷினி டவுட் இருக்காமா? இல்ல மேம். क्वेश्चन கிளீனா புரிஞ்சதா? இப்போ புரிஞ்சது மேம். சூப்பர். Question 5. Show that the signum function f from R to R is given by. So signum function அப்படிங்கிறதுமே நம்ம 11th படிச்சது தான், டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல படிச்சிருப்போம். f of x is equal to 1 if x is greater than 0, f of x is equal to 0 if x is equal to 0, f of x is equal to minus 1 if x is less than 0. So prove that it is neither on 1 nor on 2. The signum function மே 1 1 இல்ல on 2 இல்லன்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चनல கொடுத்து தான் எழுதுறோம். given f from R to R is defined by f of x is equal to 1 if x is greater than 0, 0 if x is equal to 0, minus 1 if x is less than 0. First f is 1 1. So 1 1 ஓட definition, so every time prove பண்ணும்போது definition எழுதி செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு clear ஐடியாவே இருக்கும். So f of x1
equal to f of x2 இருந்துட்டா x1 equal to x2 ப்ரூவ் பண்ணணும். So two elements நம்ம டொமைன்ங்கிற செட்ல எடுக்க போறோம். Let x1 is equal to some element 2 greater than 0 எடுக்கிறோம், and x2 is equal to some element 3 which also greater than 0. These two elements belongs to R. The Rங்கிறது domain set. So இப்போ f of x1 f of x2 கண்டுபிடிக்க போறோம். f of x1 னா f of 2. நம்ம சிக்னம் ஃபங்க்ஷன்ல சொல்றோம் x greater than 0 இருந்தா வேல்யூ 1 தான். and f of x2, so x value 3 ன்னு எடுத்துருக்கோம். 3ங்கிறது greater than 0 is also 1. so இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா f of x1 equal to f of x2. ஆனா x1 அப்படிங்கிற எலிமெண்ட் நாட் ஈக்குவல் டு x2. so இதுல இருந்து fங்கிறது நாட் 1 அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். therefore f is not 1. அடுத்தது f is onto. so onto க்கு definition, let f of x is equal to y belongs to codomain set, then there exists x belongs to domain set. இப்போ on to prove பண்றதுக்கும் நம்ம ஒரு எலிமெண்ட் எடுக்க போறோம். let f of x is equal to some 3 அப்படின்னு எடுக்கிறேன். ஏன்னா 3ங்கிறது நம்ம R கோடொமைன் செட்ல இருக்கும். this is equal to y belongs to R. this R is a codomain set. ஆனா f of x என்ன? சிக்னம் ஃபங்க்ஷன். சிக்னம் ஃபங்க்ஷன்ல உங்க டெஃபினிஷன்லயே பாருங்க, அதோடைய ரேஞ்ச் வந்து ஆக்சுவலி f of x 3ங்கிறது ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் எப்படி தான் டிஃபைன் பண்றாங்க? f of x வந்து இந்த 3 வேல்யூஸ் தான் வரும். greater than 0, 0வை விட 1, 2, 3 அப்படி எல்லா greater than 0 வேல்யூஸ்க்குமே ரேஞ்ச் வந்து 1 தான். ஈக்குவல் டு 0வா இருந்தா ரேஞ்ச் 0, லெஸ் தென் 0வா இருந்தா நெகட்டிவ் வேல்யூவா இருந்தா எல்லாத்துக்கும் -1 தான். ஸோ உங்களுடைய அந்த சிக்னம் ஃபங்க்ஷன் கிராஃப் கூட இந்த ஃபார்மட்ல நீங்க லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. x-axis இது y-axis இது 0. இப்போ நான் 1 எடுக்கிறேன். ஸோ கிரேட்டர் தென் 0 வேல்யூ 1, இதுல வந்து 1 இருக்கு 1, இதில் 2 எடுத்தா 1, 3 எடுத்தா 1. அப்போ கிராஃப் வந்து இப்படி வரும், ஸ்ட்ரைட் லைன் அப்படி இருக்கும். ஓகேங்களா? நெகட்டிவ் வேல்யூ -1 -2க்குள்ள -1, அப்போ கீழே இப்படி கிராஃப் வரும். ஸோ இப்படி ஒரு கிராஃப் வந்து படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி தான் சிக்னம் ஃபங்க்ஷன். இப்போ 3 f of x is equal to 3 அப்படிங்கிறது கிராஃபே அப்படி வேல்யூவே ரேஞ்சே கிடையாது. ஆனா அந்த 3 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்ங்கிற செட்டுக்குள்ள வருது. So f of x is equal to 3, y belongs to R. நம்ம f of x என்னன்னா சிக்னம் ஃபங்க்ஷன். இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு x வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. There is no value of x satisfying f of x is equal to 3. எனக்கு ரேஞ்ச் 3 வர மாதிரி ஒரு x எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா எக்ஸிஸ்ட் ஆனா அது டொமைன்ங்கிற செட்டுக்குள்ள இருக்கும், எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா டொமைன்ங்கிற செட்ல இல்ல. therefore f is not onto. so 1 இல்ல, onto இல்ல. therefore f is neither 1 nor onto. சம் இதுல கம்ப்ளீட் ஆகுது.
டவுட் இருக்கா வர்ஷினி? நோ மேம். கிளியரா புரிஞ்சுதா? புரிஞ்சது மேம். ஓகே. ஸோ 6th கொஸ்டின் பார்க்க போறோம். Question number 6. Let A is equal to the set 1, 2, 3, B is equal to 4, 5, 6, 7. So Fங்கிற செட்டுக்குள்ள ordered pairs இருக்கு 1, 4, 2, 5, 3, 6. Be a function from A to B. Fங்கிறது function. Show that F is 1, 1. இது 1, 1 மட்டும் prove பண்ணா போதும். Given that F from A to B is given by, so A to B is a function. It's a function. So Fங்கிற செட்டுக்குள்ள 1, 4, 2, 5 and 3, 6 இருக்கு. And Aங்கிற செட்டு given. Set A is 1, 2, 3. Set B is 4, 5, 6, 7. So இப்போ F11 prove பண்ணணும். So 11 prove பண்றதுக்கு யூஸ்வலா f of x1 is equal to f of x2, that implies x1 is equal to x2 prove பண்றோம். அதே கான்வர்ஸா இப்படி எழுதிக்கலாம். f of x1 is not equal to f of x2, that implies x1 is not equal to x2. இப்படி ப்ரூவ் பண்ணாலும் 1, 1 தான். ஸோ எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சாய்ஸ் தான். எந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமே ஈக்குவல் டு கொடுக்கலாம், ரெண்டு பக்கமே நாட் ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கலாம். இதுவும் 1, 1க்குள்ள ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் தான். ஸோ இந்த சம்ல இதை தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். பாருங்க, f of 1. ஸோ f of 1 ரேஞ்ச் வந்து 4, f of 2 ரேஞ்ச் வந்து 5. கொஸ்டின்ல கொடுத்து தான் எழுதுறோம். f of 3 ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா, இப்போ f of 1, f of 2 எடுத்தா நாட் ஈக்குவல் தான், f of 2, f of 3 எடுத்தா நாட் ஈக்குவல் தான். ஸோ ஃப்ரம் திஸ் வி கன்க்ளூட் தட் f of x1 is not equal to f of x2. Also implies that இப்போ நான் ஃபர்ஸ்ட் 2 எடுத்திருக்கேன்னா 4 5 நாட் ஈக்குவல், அதான் f of x1 நாட் ஈக்குவல் டு f of x2. உள்ள x பாருங்க, 1 is not equal to 2. அப்போ that implies x1 is not equal to x2. Therefore a function f is 1, 1. அஷ்னி புரிஞ்சுதாப்பா? மேம் அது ஈக்குவலா இருந்தா தானே மேம் 1, 1 ஃபங்க்ஷன் வரும். அதாவது f of x1 equal to f of x2 னா x1 equal to x2 இப்படி ப்ரூவ் பண்ணலாம். So one more, f of x1 not equal to f of x2 னா x1 not equal to x2 இதையும் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே மேம். அதாவது மேம் இந்த கண்டிஷன்ல ஒரு பக்கம் ஈக்குவல் டு ஒரு பக்கம் நாட் ஈக்குவல் டு அப்படி வந்துச்சுன்னா நாட் 1, 1. ஓகேவா? ஸோ ரெண்டு விதமா நீங்க ப்ரூவ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல, f of x1 is equal to f is 1, 1. So ஒன்னு f of x1 is equal to f of x2, that implies x1 is equal to x2 இப்படி ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா f of x1 not equal to f of x2, that implies x1 is not equal to x2. இந்த ரெண்டுல எதனாலும் ப்ரூவ் பண்ணலாம். ஆனா மோஸ்ட்லி இதை செய்வோம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
புரிஞ்சுதா? புரிஞ்சது மேம். இந்த டெஃபினேஷன் உண்டுமா நம்ம டெக்ஸ்ட் புக்ல நான் பாக்குறேன். ஆனா இது வந்து சமச்சீர் கல்வி 12th நம்ம 11th டெக்ஸ்ட் புக்ல உண்டு. ஓகே மேம். ஓகேவா? எஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்ல 1-1ல ஃபர்ஸ்ட் ஒன் தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா சமச்சீர் கல்வி புக் 11th புக்ல வந்து இதையும் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ போத் ஆர் ட்ரூ. ஓகே மேம். ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது செவன்த் சம். சார் 2 டிவிஷன்ஸ் இருக்கு. நான் ஒரு டிவிஷன் நான் போடுறேன், நீங்க இன்னொரு டிவிஷன் ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம். In each of the following cases, state whether the function is 1, 1, on 2 or bijective. Justify your answer. So 2 divisions given, f from R to R defined by f of x is equal to 3 minus 4x. First division நான் போடுறேன், செகண்ட் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம். So 1, 1 on 2 இந்த ரெண்டுமே ட்ரூவா இருந்தா the function is bijective. So ரெண்டுல ஏதாவது ஒன்னு ஃபெயில்ஸ் ஆகுதுனாலும் not a bijective. இதான் மீனிங். So bijective எப்ப சொல்றேன்னா a function is holding both 1, 1 and on 2, then the function is said to be bijective. ஓகே தானே வர்ஷினி? ஓகே மேம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்த்துடலாம். Question number 7ல division number 1. F from R to R is defined by f of x is equal to 3 minus 4x. First, f is 1, 1. 1, 1 definition எழுதலாம். So mostly நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். f of x1 equal to f of x2, that implies x1 is equal to x2. நான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நம்ம செகண்ட் கண்டிஷனை தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களே அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி பர்டிகுலரா 3 எலிமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த 3 எலிமெண்ட்ஸும் எப்படி வேற வேற எலிமெண்ட்ஸ்க்கு மேப் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ப்ரீவியஸ் சம்ஸ் எதனால நம்ம ப்ரீவியஸ் சம்ல செகண்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாருங்க. இது A to B, ஏயும் பியும் ஃபைனைட் செட் தான். ஏல 1, 2, 3 3 எலிமெண்ட்ஸ் தான், B 4, 5, 6, 7 4 எலிமெண்ட்ஸ் தான். ஆனா 1 வந்து 4 தான் மேப் ஆகும், 2 5 தான் மேப் ஆகும், 3 6 தான் மேப் ஆகும், பர்டிகுலரா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல x1 x2 ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ஆப்ஷனே இல்லை. அப்போ அது வந்து அடுத்த கேஸ்ல யோசித்து பார்த்தா செகண்ட் கண்டிஷன் இதுல ட்ரூ ஆகும். வர்ஷினி புரியுதா ஏன் செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கோன்னு? புரியுது மேம். இப்ப இந்த சம் பாத்தீங்கன்னா ஆர் இது ஒரு இன்ஃபினைட் செட், பெரிய செட். உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு, ஹோல் நம்பர்ஸ் இருக்கு, இன்டிஜர்ஸ் இருக்கு, ரேஷனல்ஸ் இருக்கு, இரேஷனல்ஸ் இருக்கு. நீங்க எவ்வளவு நம்பர்ஸ்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ ஜெனரல் ப்ரூஃப் கொடுக்கறது கரெக்டா வரும். புரிஞ்சுதாமா? மேம். ஓகே, இப்போ f of x 3 minus 4x டிபெண்ட் பண்ணிருக்காங்க. Let x1 and x2 belongs to R. Rங்கிறது டொமைன் செட் இதுல. Then f of x1 equal to f of x2. f of x1 என்ன வரும்னா 3 minus 4x1, இந்த 3 minus 4x2. ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கிற நம்பர் கட் ஆயிடும். இந்த 3 கேன்சல் ஆயிடும். minus 4x1 equal to minus 4x2. இந்த minus 4 கேன்சல் பண்ணிடலாம். We get x1 equal to x2. Suppose f of x1 is equal to f of x2 எடுத்தா x1 is equal to x2 வருது. Therefore f is 1, 1. அடுத்து on to prove பண்ண போறோம். On to the definition. Let
f of x is equal to y belongs to codomain set, then there exists x belongs to a domain set. இதுவும் on to definition தான். And one more on to definitionல இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா range is equal to codomain. range செட்டும் codomain செட்டும் ஈக்குவல் ஆனாலும் on to தான். ஸோ நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது சம்முக்கு ஏற்ற மாதிரி. ஒன்னுக்கும் நீங்க ரெண்டு விதமா யூஸ் பண்ணிக்கலாம், ஆன் டூக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஜாரிட்டி இந்த இதை யூஸ் பண்றோம். இந்த இடங்கள்ல இதுவும் நிறைய இடங்கள் அப்ளை ஆகும். ரேஞ்சும் கோடமைன் செட்டும் சேமா இருந்தாலும் நம்ம ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் தான். இந்த எஃப் இஸ் ஆன் டு ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 - 4x டிஃபைன் பண்ணிக்காங்க. 3 - 4x, this is equal to y belongs to R. This R is codomain set. So 3 - 4x is equal to y. இதுல இருந்து x calculate பண்ணலாம். Three minus 4x is equal to y. From this line, minus 4x is equal to y minus 3. 4x is equal to 3 minus y மாறிடும். x is equal to 3 minus y by 4. நம்ம xங்கிற எலிமெண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டோம். rங்கிற ரியல் நம்பர்ஸ்க்கு அந்த நம்பர் வருமானம் surely belongs to r. ஏன் அப்படின்னா இப்படி ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த எலிமெண்ட் வந்து கண்டிப்பா நமக்கு ரியல் நம்பர் செட்ல வந்துரும். therefore f is onto. f is onto. f11 onto ரெண்டுமே இருக்கு. therefore f is a bijective function சொல்லிடலாம். 11 onto அல்லது bijective ஆன்னு கேக்குறாங்க. 11 இருக்கு onto இருக்கும்போது clearly we can say that f is bijective. டவுட் இருந்துச்சா அதுல?